அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு மாலை செய்யலாம். அதுக்கு கோல்டு சாமந்தி, அரளிப்பூ, கொஞ்சம் சம்பங்கி, மறிக்கொழுந்து, குட்டி ரோஸ் எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நான் ஒரு தண்டு போட்டு ஆரம்பிக்கிறேன். நூலில் ஃபஸ்ட்டு ஒரு கோல்டு சாமந்தி எடுத்து சென்டராக குத்தி கீழ் நோக்கி குத்திக்கணும். அதுக்கு மேலே நான் இப்போது இந்த சின்ன ரோஸை பேண்டு மாதிரி போட போகிறேன். சுற்றி ஒரு சர்க்கிளில் எவ்வளோ பூ வைக்க முடியுமோ அவ்வளோ வைங்க. கீழே இந்த பேஸை வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கிள் கம்ப்ளீட்டாக கரெக்டாக தெரியும். அதனால் அந்த பூவை இறக்காமல் இதை வச்சுட்டே போடுங்க. அதுக்கப்புறம் அந்த பேஸை வச்சுக்கிட்டே நம்ம பூவை கீழே தள்ளணும். இந்த பேண்டை பூவை கீழே பிடிச்சிக்கிட்டே தள்ளுங்க, பூ விழுகாது. இப்போ இதுக்கு மேலே நான் திருப்பி ஒரு கோல்டு சாமந்தி வைக்கிறேன். இப்போ நம்மளோட குஞ்சம் பார்ட் ரெடி. இப்போ நான் இந்த மாலையோட 2 சைடாக நூல் பிரிச்சுக்கிறேன். நூல் பிரித்தோடனே ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சம்பங்கியை கோக்குறேன். ஒரு சர்க்கிளுக்கு 5 பூ வைக்கிறேன். இது மாதிரி 3 வரிசை வைக்கிறேன். கொஞ்சம் சம்பங்கி வைக்கும்போது கொஞ்சம் அழுத்தி குத்திக்கோங்க, இல்லைன்னா அது ஆடும். ஒவ்வொரு தடவை வைக்கும்போதும் அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அது ஆடாமல் இருக்கும். கரெக்டாக அந்த சர்க்கிள்லேயே வைங்க, ரொம்ப அழகாக வரும் சம்பங்கி. க்ரீன் பார்ட்டை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். நல்லா பிடிச்சி தள்ளுங்க, திருப்பி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் இப்போ கொஞ்சம் க்ரீன் லீஃப் வைக்க போகிறேன். மரு வைக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற வேறு ஏதாவது க்ரீன் லீஃப் கூட வச்சுக்கலாம். அந்த க்ரீன் கலர் காட்டினா அந்த ஒயிட் பக்கத்தில் நல்ல காம்பினேஷனில் போகும். அதையுமே சர்க்கிளாக தான் நான் இப்போ கோத்துட்ருக்கேன். இது குத்தும்போது கொஞ்சம் பார்த்து குத்துங்க, கொஞ்சம் கையில் குத்திக்கும் ஊசி. தண்டு மெல்லிசாக இருக்கனால கையில் குத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. இதை குத்திட்டு திருப்பி நம்ம இறக்கிக்கோங்க. டைட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் அப்பப்போ டைட் பண்ணிங்கன்னா மாலை க்ரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு கோல்டு சாமந்தி திருப்பி வைக்கிறேன். இதுக்கு மேலே திருப்பி நான் இதே மாதிரி ஒரு பேண்ட் ஆஃப் சின்ன ரோஸ் வைக்க போகிறேன். அதே தான் கீழே நம்ம வச்ச மாதிரியே தான் இங்கேயும் சர்க்கிளில் வைங்க. இந்த பூ கொஞ்சம் சின்னதாக இருக்கனால கொஞ்சம் பூக்கு பிடிக்குது, கீழே வச்ச பூ பெருசாக இருந்தனால கொஞ்சம் பெரிய ரோஸ் பிடிச்சது. கீழேருந்து பிடிச்சி அதை தள்ளுங்க. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சம் அரளி வைக்க போகிறேன். அரளியும் அதே மாதிரி தான் 5 வைக்க போகிறேன் ஒரு வரிசைக்கு. சர்க்கிளாகவே வைங்க, ரொம்ப அழகாக வரும் அரளி வைக்கும்போது. இன்பிட்வீனில் திருப்பி வைங்க. 2 இதுக்கு நடுவில் திருப்பி குத்தும்போது இன்னொரு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள் கிடச்சிரும். இப்படி ஒரு 5 தடவை வைங்க. நீங்கள் 5 ரவுண்டு ஆஃப் அரளி வைங்க. இன்பிட்வீன்லேயே வச்சிங்கன்னா நல்லா அழகாக தெரியும். அது நமக்கு அந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும், பிங்க்குக்கும் அந்த ரெட்டுக்கும். ஸோ 5 வச்சாச்சு. இப்போ நான் அதை இறக்குறேன். கீழே பிடிச்சிட்டே இறக்குங்க, அப்போ தான் விழுகாது. ஒவ்வொரு தடவையும் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. நான் இது திருப்பி இன்னும் கொஞ்சம் அரளி கோத்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் திருப்பி அதே சின்ன ரோஸ் வைக்கிறேன். நம்ம இங்கே வச்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ரோஸும் நான் வைக்கிறேன். ரெட்டுக்கும் ரோஸ்க்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்குது. சர்க்கிளில் வைங்க. சரியாக வரலைன்னா எடுத்துகிட்டு இன்னொரு தடவை வைங்க. நான் ஃபஸ்ட்டு வைக்கும்போது விழுந்துருச்சு, அதனால் திருப்பி நான் அந்த பார்த்து குத்துறேன். கீழே கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, இதோட காம்பு மெல்லிஸாக இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் ஒரு கோல்டு சாமந்தி வச்சுட்டு திருப்பி இதே மாதிரி நம்ம இலை கோக்கணும். கீழே என்ன பேட்டர்னில் போகணுமோ அதே மாதிரி போட்டால் தான் அந்த பேண்டு நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு ஒரு ஃபுல் பேண்டு கிடச்சிருச்சு. இப்போ திருப்பி நான் சம்பங்கி வைக்கிறேன். அதே மாதிரி தான் 5 ஒரு ரோவில் 3 ரோ வச்சேன். ஏன்னா கீழே நம்ம அதே தானே வச்சோம், அதனால் இந்த சைடும் நான் 3 வச்சுருக்கேன். சம்பங்கி குத்தும் போதே கொஞ்சம் பார்த்து குத்துங்க, இல்லைன்னா அது தண்டு உடையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பழகும்போது உடைய தான் செய்யும், பழக அது நல்லா நிற்கும். எல்லாம் பூ வெளியே ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைங்க. மாற்றி வச்சிடாதீங்க. பூ வெளியே தெரியணும்,
அப்போ அப்படி வைங்க, மாற்றி குத்திராதீங்க. வச்சுட்டு டைட் பண்ணிகிட்டே வாங்க, அதுதான் இதோட ரூலு. இப்போ நான் வச்சதுக்கப்புறம் 3 கோல்டு சாமந்தி வச்சுருக்கேன். திருப்பி கொஞ்சமாக வெள்ளை சாமந்தி வைக்கிறேன், வெள்ளை சம்பங்கி வைக்கிறேன். அதே தான் 3 ரோ 5 வரிசை வைக்கும்போதெல்லாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வைக்கலைன்னா, ப்ரெஸ் பண்ணி வைக்கலைன்னா அது ஆடும், மாலை லூஸாக ஆரம்பிக்கும். அதனால தான் திரும்ப நான் சொல்கிறேன். அதே பேட்டர்ன் திருப்பி நான் கொஞ்சம் அரளி கோக்குறேன். அதே 5 பூ ஒரு வரிசைக்கு அதே மாதிரி ஒரு 5 வரிசை கோருங்க. கீழே என்ன பேட்டர்ன் போட்டோமோ அதே போட்டால் தான் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். இன்பிட்வீன் வைங்க, நல்ல பொஃப்னு தெரியும். அரளி மொட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரத்தில் மலர்ந்துடும், அதனால் நீங்கள் அதை பற்றி இது பண்ண வேண்டாம். நல்லா குத்துங்க, நல்ல கொஞ்சம் எல்லா பூவுமே கொஞ்சம் குத்திட்டு கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா அது வந்து நல்லா உட்காந்துக்கும். நீங்கள் மாலை போட்டால் அடுத்த நாள் வரைக்குமே அது வந்து தொங்காது, ஆடாது, அந்த மாதிரி பண்ணும். நல்லா க்ரிப்பாக இருக்கும். சுற்றி வைங்க, கீழே பிடிச்சிட்டு இறக்குங்க ஒவ்வொரு தடவையும். நான் இது கொஞ்சம் திருப்பி வைக்கிறேன், ஏன்னா அங்கே கீழே வச்ச அளவுக்கு ஏற்ற மாதிரியே இங்கே இருக்கணும். அதனால் நம்ம இதை மெஷர் பண்ணிக்கணும். இங்கே எவ்வளோ இருக்கோ அதே இங்கேயும் மெஷர் பண்ணிங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் சம்பங்கி அதே மாதிரி வைக்கணும். ஆக்சுவலாக அந்த ரோஸ் எனக்கு காலி ஆகிடுச்சு, இல்லைன்னா கீழேயும் மேலேயும் ரோஸ் தான் வச்சுருப்பேன். அங்கே ரோஸ் இல்லை, அந்த சைடுக்கு வேணுங்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு சைடு போடும்போது இன்னொரு சைடுக்கும் பூ இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே சைடில் போட்டுட்டு அப்புறம் இன்னொரு சைடுக்கு இல்லைன்னா நல்லா இருக்காது அழகாக. அதனால் இங்கே நான் சம்பங்கி வச்சுருக்கேன். ஸோ கீழேயும் மேலேயும் சம்பங்கி வச்சு திருப்பி ஒரே ஒரு சாமந்தி போட்டிருக்கேன். 3 சாமந்தி வச்சுருக்கேன். ஏற்கனவே 3 வச்சனால நான் இங்கேயும் 3 வைக்கிறேன். எனக்கு இப்போ 1 சைடு ஆஃப் த மாலை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு சைடு போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இன்னொரு சைடும் நான் மாலை போட்டுட்டேன். ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக நமக்கு